இந்த மாதம் வாக்குத்தத்தம் சங்கீதம் 84வது சங்கீதம் 5வது வசனம். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனிதர்கள் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இன்னைக்கு மனிதர்களுக்குள்ளே ஆண்டவர் சொல்றாரு, உம்மிலே பலன் கொள்ள வேண்டும். என்ன வேணும்? உம்மிலே பலன் கொள்கிற மனிதர்கள் எல்லாரும் பாக்கியவான்கள். ஏன் கர்த்தருடைய பலன் வேண்டும்? ஏன் கர்த்தருடைய பலன் வேண்டும்? ரெண்டு பலன் நம்மகிட்ட இருக்கு. we have two types of strength. ஒன்னு நம்ம சுயமா பெற்றுக்கொண்ட பலன். அல்லேலூயா. அந்த பலன் எப்படி வரும்னா படிப்பு மூலமா வரும். நிறைய படிச்சா அறிவு பெருத்து போகும். நிறைய தின்னாலும் சாப்பிட்டாலும் நல்ல பலன் வரும். அல்லேலூயா. நல்ல சாப்பாடு, நல்ல படிப்பு, நல்ல பலன் இருக்கும். மூணாவது ஜிம்மு கிம்மெல்லாம் போய் பவர் பேக்கு, 6 பேக்கு, நமக்கு வந்து சிங்கிள் பேக் தான். சில பேருக்குலாம் 6 பேக்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. அவன் நடையே ஒரு விகாரமா இருக்கும். ஸோ அதுல அவனுக்கு ஒரு பலன். ஜிம்முக்கு போறது அது ஒரு பலன். படிப்பு படிச்சுட்டு இன்னும் பல படிப்புகளை படிக்கிறது ஒரு பலன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாளையங்கோட்டைக்கு ஒரு நாள் சில நாள் முன்னாடி போயிருந்தேன். அங்க போறதான் ஒரு ஜெபம் முடிச்சுட்டு நான் கிளம்புனா அந்த பாஸ்டர் கொஞ்சம் இருங்க பாஸ்டர், ஒரு ஜட்ஜம்மா அவங்கள பார்க்கணும்னு வராங்கன்னு. சரின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணோம். அந்த வேலை இருக்கான் பாஸ்டர், வந்துகிட்டே இருக்கிறான்னு. அப்புறம் நான் யோசித்தேன், ஜட்ஜ் அம்மானா எப்படியும் பயங்கர வயசான இருக்கணும்னு பார்த்தா அந்த அம்மா ரொம்ப சின்ன வயசு, கல்யாணம் கூட ஆகலை. நாங்கள் அப்புறம் நல்லா பேசி ஜெபம் பண்ணி ஆண்டவர் இடைப்பட்டாரு. அந்த அம்மா நல்லா ஓப்பனா பேசணும். நான் கேட்டேன், சிஸ்டர் எப்படி நீங்க இந்த வயசுல ஜட்ஜ் ஆனீங்கன்னு. பாஸ்டர் நான் இப்படி படித்தேன், எம்ஏ படித்தேன், அது படித்தேன், இது படித்தேன், இது படிச்சு இதுக்கு பரீட்சை எழுதினேன், அந்த எக்ஸாம் எழுதினேன், இந்த எக்ஸாம் எழுதினேன், அப்படி எழுதினேன், இது எழுதினேன், அப்புறம் இது ஒரு எக்ஸாம் எழுதினேன், ஜட்ஜ் ஆயிட்டேன். வாழ்நாள்லாம் படிச்சிங்களா? ஆமா. சிரிச்சுட்டு சொன்னாங்க, ப்ரீகேஜில இருந்து படித்தேன் பாஸ்டர். நாங்க ப்ரீகேஜில இருந்து படிச்சுட்டு இருக்கேன் பாஸ்டர். அடுத்தது என்ன பண்ண போறீங்கன்னு. அடுத்தது இனிமேல் நான் நைட்லாம் உட்காந்து அந்த லா ஜேர்னல்ஸ் படிச்சுக்கிட்டே இருப்பேன் பாஸ்டர். அதுக்கு முன்னாடி நிறைய பைபிள் வாசித்து முடிச்சிருவேன். ஒரு நாளைக்கு நான் 4-5 அதிகாரத்தை மனப்பாடம் பண்ணுவேன். வாங்க, அல்லேலூயா. 4-5 அதிகாரத்தை மனப்பாடம். இன்னைக்கு என்ன சிஸ்டர் பண்ணீங்கன்னா, எரேமியா மனப்பாடம் பண்ணேன்னா எரேமியாவை 5 வசனம் சொன்னேன். சரி போதும் சிஸ்டர், எனக்கு பசி எடுக்குது. நீங்க 5 அதிகாரம் சொன்னா எனக்கு தாக்கு பிடிக்காது. 5 வருஷத்திலே நமக்கு கொல்ல பசியா இருக்கு. நான் சொல்றாங்க, கர்த்தர் ஞானத்தை கொடுத்துருக்காரு பாஸ்டர், அளவு கடந்த ஞாபக சக்தி கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்பதான் நான் பிடிச்சுக்கிட்டேன், ஒரு மனுஷனுக்கு பலன் என்னது? ஞாபக சக்தி. சொல்லுங்க, என்னது? ஞாபக சக்தி. ஒரு காலத்துல ஞாபக சக்தி இருந்தது, இப்ப எனக்கு ஞாபக சக்தி என்பது அறவே இல்லைன்ற மாதிரி வந்துருச்சு. ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. ஒரு காரியத்தை டீல் பண்ணி அடுத்த காரியத்தை டீல் பண்ணா இந்த காரியம் மறந்து போகுது. அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனுக்கு பலன் என்னது? ஞாபக சக்தி. அல்லேலூயா. ஆமா. ஆண்களுக்கு வந்து பலன் எது? ஜிம்முக்கு போய். பெண்களுக்கு வந்து அழகு ஒரு பலன். சொல்லுங்க, என்னது? அழகு ஒரு பலன். நல்லா பெரிய கார் வாங்கி பெரிய வீடு கட்டுறது அவனுக்கு ஒரு பலன். நல்ல பிசினஸ் பண்றது அவனுக்கு ஒரு பலன். கை நிறைய காசு வச்சுக்கிட்டு நிறைய பேலன்ஸ் வச்சிருக்கிறது அது அவனுக்கு பலன். ஹல்லேலூயா. இந்த பலன் நம்ம சோதனைக்கு இது உதவாது. நம்ம வியாதி நேரத்தில் இது உதவாது. எத்தனையோ மனிதர்கள் நான் பார்த்திருக்கிறேன், பிசாசுடைய போராட்டம் அலக்கலைக்கும் பாருங்க. சூனியம் வச்சு விட்டுருவாங்க. சூனியம் வச்சு விட்டுட்டு கதர்வான் பாருங்க. ஐயோ கத்தாவே, இயேசுவே, கடைசி அங்கதான் வரணும். அவன் ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆபீசர். அவரு எவ்வளோ சொல்லி பார்த்தோம், நானும் எங்க பாஸ்டரும். சிரிச்சுட்டே போயிடுவாரு. டேய் இப்படி இருக்கா, ஆபீஸ்ல எல்லாம் அப்படி இருக்காது, அப்படி இருக்காது. கேட்கல பாருங்க. அவருக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான். அந்த பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருச்சு. பாஸ்டர் அம்மாக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. நாங்க 1:30 மணிக்கு நானும் ஸ்டால் சார் கார் எடுத்துட்டு அவரோட வீட்டுக்கு போனோம். போனா அன்னைக்கு தான் பார்த்தங்க, ஒரு 16-17 வயசு பிள்ளை, நாக்கு மாத்திரம் இங்க பாருங்க இவ்வளவு நீளங்க, ஒரு 9 அங்குலம், 9 இன்ச்சஸ்.
இங்க வரைக்கும் இருக்குது. அழகான பொம்மை மாதிரி பிள்ளை. எனக்கே பரதமா அந்த பிள்ளைய வந்து நான் பிறக்கிறதுக்கு முன்னால இருந்து பார்த்துருக்கேன். அல்லேலூயா. பார்த்தேன், எனக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. அம்மாவும் அந்த அப்பாவும் அவனுக்கு ஒரு பிள்ளை, ஒரு பையன். கொஞ்ச நாளைக்கு முன்னால கூட அந்த தம்பி நம்ம சர்ச்சுக்கு வந்தாப்புல. யாரோ டெத்துக்கு இங்க ஸ்தோத்திர கூட்டம் வச்சுக்கப்போ அந்த தம்பி வந்தாப்புல. பாஸ்டம்மா ரொம்ப நேரம் அந்த தம்பி பேசினாப்புல. இல்ல இங்க வந்தாப்புல. இல்ல அல்லேலூயா. எனக்கே அப்படியே ஷாக் ஆகி நின்னுட்டேன். கர்த்தாவே, இது ஏன் தெரியுமா? தாய் தகப்பமார்கள் ஆண்டவரோட சரியா இல்லைன்னா கர்த்தர் நீ பலனற்றவன் சொல்லி நிரூபிக்கிறதுக்காக அன்னைக்கு அந்த மனுஷன் ஒப்பு கொடுத்தாரு பாருங்க. ஒப்பு கொடுத்தோன்னே பாஸ்டர் சொன்னார், டேய் ஒழுங்கா ஒப்பு கொடுறா, நாங்க ஜெபம் பண்ணா பேய் போகாது, நீ ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணு. அவன் கதறி அழுதாரு. கதறி அழுது ஒப்பு கொடுத்தாரு. ஒப்பு கொடுத்த உடனே பொத்துன்னு கீழே விழுந்ததுங்க. பாஸ்டர் சாதாரணமாக தான் ஜெபம் பண்ணாரு. கீழே விழுந்துருச்சு. விழுந்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வரப்போ 3-3:30 மணி ஆயிடுச்சு. அடுத்த நாளே வந்தார். பாஸ்டர் என்ன செய்யணும்னு, ஒழுங்கா ஊழியம் செய்யுங்க, சபையில் இருங்க, வருமானத்தை கரெக்டாக சம்பாத்தியம் பண்ணுங்க, இப்படிலாம் இருங்க, அப்படி இருங்கன்னு சொல்ல சொன்ன. சரிங்க பாஸ்டர். அன்னிலிருந்து அவர் ஒழுங்கா மரணம் வரைக்கும் இறந்துட்டாரு. அவரு மரணம் வரைக்கும் சர்ச்சில் ஒழுங்கா ஓப்பனர், ஒழுங்கா பாஸ்டருக்கு விசாரிச்சு காணிக்கை எடுக்கிறது. 3 சர்வீஸ்ல அவர் தான் காணிக்கை எடுப்பார். எடுத்து தான் ஓட்டத்தை இந்த கொரோனா டைம்ல இறந்துட்டார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவருங்க. சொல்லுங்க, எத்தனை பெரிய பலன் இருந்தாலும் ஒரு சின்ன பிசாஸ் போராட்டம் வந்தா அந்த பலன் என்ன செய்யாது? உதவாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷ பலத்துல யார் எப்படி சார்ந்திருந்தாலும் நமக்கு சோதனை நேரத்தில் மனுஷ பலன் உதவாது. நெருக்கப்படுகிற நேரத்தில் மனுஷ பலன் உதவாது. நம்முடைய வாழ்க்கையில வேதனைகள் வரும் பொழுது மனுஷ பலன் உதவாது. வியாதிகள், போராட்டங்கள், பில்லி சூனியங்கள் வரும் பொழுது மனுஷ பலன் நமக்கு உதவாது. ஹல்லேலூயா. மனுஷ பலத்தை சார்ந்திருக்கும் பொழுது சோதனை நேரத்தில் நாம் இன்னும் பலவீனமாய் மாறுவோம். சொல்லுங்க, மனுஷ பலத்துல சார்ந்திருக்கும் பொழுது போராட்டங்கள், சோதனைகள் வரும் பொழுது நாம் என்ன செய்வோம்? இன்னும் பலவீனம் அடைவோம். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றார் என்றால், நாம் பலன் உள்ளதாக இருக்க வேண்டும். உண்மையிலே பலன் கொள்கிற மனிதர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எவ்வளவு நீ பணம் சம்பாதிச்சாலும், எவ்வளவு நீ பலத்துல நீ சார்ந்து இருந்தாலும், ஒரு நாள் உன்னை கட்டின வீடும் நீளம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும் கூடு விட்டு கூட உன்னோடு வருவது. உன் பலம் உன் கூட வராது. தேவனுடைய பலத்தை சார்ந்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் அவர் என்ன கொடுக்கிறாரோ அதை நம்மளால தாங்க கூட முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் அப்படியாய் தேவ ஜனங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதனாலதான் பவுல் சொல்றார், 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 9ஆம் வசனத்துல, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். பலவீனம் வரும் பொழுது, சொல்லுங்க, பலவீனம் வரும் பொழுது யாரெல்லாம் கர்த்தருடைய பலத்தை சார்ந்து கர்த்தருடைய பலத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் சொல்றார், என் கிருபை உனக்கு போதும். நல்லா இருக்கும் போது உலகத்தான் வருவான், விசாரிப்பான். ஐசியில உள்ள சேர்த்துட்டாக்க ஒருத்த கூட உள்ள அவன் விட மாட்டான். வெளியே இருக்கான் பாருங்க, கார்டு, செக்யூரிட்டி. ஐசிக்குள்ள நீங்க சார் நாட் அலவுட் சார், நாங்க விசிட்டிங் டைம் சார். அது இந்த வார்டுக்கு தான் விசிட்டிங் டைம். இந்த வார்டுக்குலாம் என்ன இல்ல, விசிட்டர்ஸ் நாட் அலவுட். நீ தனியா தான் நின்று பார்க்கணும். கொரோனாக்கு ஜெபம் பண்ணீங்களா? எனக்கு பாஸ்டர் கொரோனால இருக்கும் பொழுது யாரெல்லாம் ஜெபம் பண்ணீங்க ஆஸ்பத்திரியில கை தூக்குங்க, ஒருத்தர் இருக்க மாட்டீங்க. தனியா தான் படுத்து கிடந்தேன். ஐயோ கர்த்தாவே, நான் அங்கேயும் நிம்மதி கிடையாது. அப்பா நிம்மதியா இருக்கலான்னு பார்த்தா பக்கத்துல ஒரு அம்மா அலற, ஓ ஓ ஓ ஓ, நான் இங்க ஸ்தோத்திரம் பண்ண அங்க அலற ஆரம்பிக்குது.
ஆண்டவரே எங்கேயுமே நிம்மதி இல்லையா ஆண்டவர், எங்கேயுமே நிம்மதி கிடையாது இப்ப உலகத்துல. முதல் நாள் போய் அட்மிட் ஆகி ரைட் ஹேண்ட் சைட்ல ஒருத்தர் பார்த்தேன், அவரும் பயங்கரமா போராடிட்டு இருந்தாரு. இப்படியே அரை தூக்கம் தோத்துறோம்னுட்டு ராத்திரலாம் இல்ல, காலைல கண்ணு திறந்து பாக்குறேன், ஆளை காணோம். புரிஞ்சுக்கிட்டேன், கேட் பாஸ் வாங்கி மேல போயிட்டாங்கன்னு. அப்போ பாஸ்டர்னு 2-3 சிஸ்டர்ஸ் வந்தாங்க, முகத்து கூட தெரியாது. அவங்க மூணுல நடக்கிற மாதிரி தான் இருப்பாங்க, ட்ரெஸ் போட்டு, கண்ணு தான் தெரியும். சத்தம் கேட்கும், பாஸ்டர் நல்லா தூங்குனீங்களா? நல்லா தூங்கினேன் சிஸ்டர். பக்கத்துல இந்த பெட் டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்களான்னு கேட்டேன். டிஸ்சார்ஜா? அவங்க இப்போ கீழே பாடி வச்சிருக்காங்க, அவங்க சொந்தக்காரருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். போயிடுச்சா? எப்படி இருக்கு உங்களுக்கு மனசு? அடுத்தது யாரு? ஆண்டவரே இம்மட்டும் உதவி செய்த எபனேசரே இனியும் எனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அதுதான் சொன்னேன் நான். என் மட்டும் என்ன வெட்கப்படுத்த மாட்டீங்க ஆண்டவரே. ஏன் எனக்கு கொரோனா வந்து நல்லா தெரியும். அந்த டைம்ல நாங்க இங்க ஒரு ட்ரைனேஜ் போட்டுட்டு இருக்கப்போ சரியா போடல, திரும்ப நாங்க தண்ணி எல்லாம் ரிட்டர்ன் ஆகுது. அப்போ ஒரு கொத்தனாரை வச்சு நாங்க வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அவங்க கிட்ட பேசும்போது நான் மாஸ்க் போடல. அடுத்த 2வது நாளே ஆரம்பிச்சிருச்சு காய்ச்சல். யோசித்தேன், ஐயோ கர்த்தாவே தொலைஞ்சிராப்பா, ஆனாலும் மரணங்கள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். கர்த்தர் கிருபையை சார்ந்து கொள்வர்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் வியாதி நேரத்தில், உன் பலவீன நேரத்தில், உன் கண்ணீரின் நேரத்தில், உன்னுடைய துயரத்தின் நேரத்தில் என் கிருபை உனக்கு. அது மறக்காதீங்க, மறக்காதீங்க. நெருக்கப்படும் போது யார் வரமாட்டாங்க? நல்லா இருக்கும் பொழுது வருவாங்க, விசாரிப்பாங்க. அதான் சொல்வேன், நீ நல்லா இருக்கும் பொழுது நீ சிரிச்சா 1000 பேர் சிரிப்பாங்க, அழுதா நீ தனியா தான் நின்று அழணும். மறக்க கூடாது. பிசினஸ், வியாபாரம், அதிகாரம், மேன்மை, அழகு இதெல்லாம் இருக்கும் பொழுது அண்ணன்னு வருவாங்க, தம்பின்னு வருவாங்க, அப்பா அம்மா எல்லாம் வரும். ஆனா ஒண்ணு இல்லாதப்போ, சாப்பாடுக்கே வழியில் என்றப்போ ஒரு கதவும் திறக்கப்படாதுங்க. இயேசு கிறிஸ்து அவருடைய பிறப்புக்கு இந்த பூமியில் வந்தப்போ உனக்கு என்ன இல்ல, இடம் இல்லை என்று சொன்ன இந்த பூமி, உனக்கு சத்திரத்திலே இடம், சத்திரத்தில் கூட இல்லை. ஆனாலும் ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய சித்தம் படி யோசேப்பும் மரியாமும் நடந்தாங்க. உன்னத பாட்டுல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம், என் நேசர் கிச்சிலி மரத்தின் கீழ் கண்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் நேசருக்கே இடம் இல்லை என்று சொன்ன இந்த உலகம். ஹல்லேலூயா. தேவஜனமே, நீ எவ்வளவு பெரிய மேன்மை இருந்தாலும் நாங்க வராத பாதையா? எத்தனை வேலைக்காரங்க, எத்தனை சாப்பாடு, எத்தனை நட்புகள், எத்தனை உறவுகள், எத்தனை எல்லாம் இருந்ததுங்க. ஊழியத்துக்கு வந்தேன், வேற ஒண்ணு இல்ல. துண்டக்கான துணியக்கான ஓடினவங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு நல்லவங்க திருப்பி வரல. நல்லவர் கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும் சொன்ன ஆண்டவருடைய பலத்திலே நீங்க சார்ந்து கொள்ளுங்க. பலவீனத்திலே அவர் உன்னை பலப்படுத்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஏன் அநேகோட வாழ்க்கையிலே பலவீன நேரத்தில் அவர் பலத்தை பெற்றுக்கொள்ள முடியல? பலவீன நேரத்தில் நாம் ஏன் தொடர்ந்து அழுது கொண்டிருக்கிறோம்? பலவீன நேரத்தில் நாம் ஏன் குன்றி போய் விடுகிறோம், குறுகி போய் விடுகிறோம்? காரணம் என்ன? ஆண்டவர் கொடுக்கிற பலத்தை நம்மளால என்ன செய்ய முடியல, பெற்றுக்கொள்ள முடியல. அதற்கு நிறைய காரணம் இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரே ஒரு காரணத்தை மாத்திரம் நம்ம தியானிச்சுட்டு நம்ம முடிப்போம். என்ன காரணம்னா, ஆண்டவர் ஞாபகப்படுத்தினாரு, உனக்கு போராட்டங்கள் வரும்பொழுது என்னிடத்துல விசுவாசமாயிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி இருக்கணுங்க? என்னிடத்துல எப்படி இருக்கணும்? ஆமா. ஏன் நமக்கு பலனை பெற்றுக்கொள்ள முடியல? அநேக விசுவாசிகளுக்கு சூழ்நிலை வந்தோடனே ஒரு பயம் வருது, ஒரு கலக்கம் வருகிறது. பயப்படுறோம், சூழ்நிலையை பார்த்து பயப்படுறோம்.
நம்ம பிறருக்காக வாழ ஆரம்பிக்கிறோம். ஐயோ அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க எப்படி நினைச்சுப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க. மற்றவர்களுக்காக வாழ்றதுமே ஒழிய கர்த்தருக்காக வாழ்றது நம்ம மறந்துடுறோம். அன்னைக்கு ஒருத்தர் கேட்டார், என்ன பாஸ்டர் நீங்க ஸ்கூட்டர்ல, நீங்க அதுல போக வேண்டிய, இந்த கார்ல போக வேண்டிய ஆளு, நீங்க என்ன இந்த ஸ்கூட்டர்ல போறீங்க? யோ நடந்து கூட போவேயா, எத்தனையோ முறை வீட்டுல இருந்து சர்ச்சுக்கு நடந்தே வந்திருக்கிறேன். செருப்பும் போடுவேன், ஷூவும் போடுவேன், செருப்பு இல்லாம நடப்பேன். ஆண்டவர் அழகா ட்ரெயினா பண்ணிருக்கிறாரு. வேஸ்டியும் கட்டிப்பேன், சஃபாரியும் போட்டுப்பேன். பெட்டியில வைக்கும் பொழுது நிர்வாணியாய் வந்த நிர்வாணியாய் போகிறேன் ஐயா. அதான் என் உலகம். சூழ்நிலை கண்டு நீங்க பயப்படாதீங்க, மற்றவருக்காக வாழாதீங்க. அவன் என்ன நினைப்பான், இவன் நினைப்பான். அதுதான் நம்ம தேவ திட்டத்தை நம்ம இழக்கிறோம். மற்றவங்க என்ன நினைப்பாங்க, ஃபர்ஸ்ட் பர்த்டே வைக்கலன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க. எல்லாரும் ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாடுறாங்க, என் பிள்ளைக்கு மாத்திரம் வைக்கலன்னா அவங்க என்ன நினைப்பாங்க. அதுல தாங்க நம்ம உடைக்கணும். அத அவன் வைக்கிறான், இவன் வைக்கிறான், அவன் வைக்கிறான், இவன் வைக்கிறான், எங்க அக்கா வச்சாங்க, என் தம்பி வச்சாங்க, நானும் வைக்கிறேன். இல்ல, அது சத்தியத்தின்படி வாழ்க்கை அல்ல. நீ கடனை வாங்கி ஏன் நீ செலவு பண்ற? ஏன் கடனை வாங்கணும்? செய்றியா? கர்த்தர் அபூர்வமா நல்ல ஆசீர்வதிச்சிருக்கிறாரா? ஆண்டவருக்கு நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க? ஆண்டவருக்காக என்ன சாதிச்சீங்க? ஆண்டவருக்காக நம்ம மற்றவர்களுக்காக என்ன செஞ்சோம்? அது ஜீரோ. ஆனா இப்படிப்பட்ட காரியங்களுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். கர்த்தர் நியாய தீர்ப்பினால் இல்லை, இதெல்லாம் கர்த்தர் நியாயம் கேட்பார். சத்தம் வர மாட்டேங்குது இல்ல? உங்களுக்கு எல்லாம் உட்காந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார் சொல்றதுனால கேட்கறதுனால ஆசீர்வாதம் இல்லைங்க. சத்தியத்தின்படி நடக்கிறவங்களுக்கு 100 மடங்கு இல்ல 1000 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. விடுதலையாச்சுனாக்கா தேவ திட்டம் உங்க வாழ்க்கை நிறைவேற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவர் இறந்துட்டாரு. ஒரு வியாபாரி சங்க தலைவர். அவரு, நான் பேரை சொல்ல மாட்டேன். அவருக்கு 300 வீடுங்க. அவருக்கு பர்சனலா எனக்கு தெரியும். அவரு அவர் சொல்லுவாரு, டேய் வெளியெல்லாம் 1000 ரூபாய் வாடகை வாங்குறான்டா, உழைக்கிற வர்க்கம். அவர் கொஞ்சம் ஊரு வெறி, நம்ம ஆளுக்கு, நம்ம ஊர் ஆளுக்கு 500 ரூபாய் வாடகை கொடுக்கணும்டா. அப்படி இருந்த மனுஷன் என்ன 300 வீடு எடுத்தா போனாரு, செத்தே போயிட்டாரு. அவரு கூட ஒன்னும் வராதுங்க. உன் சூழ்நிலை வரும்பொழுது பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் என்றதை பயப்படாதீங்க. அல்லேலூயா. பயப்படுறதுனால கர்த்தருடைய பலத்தை என்ன செய்கிறோம்? இழந்துரும். ரெண்டாவது, ஏன் கர்த்தருடைய பலத்தை இழக்கிறோம்? we are not honoring God. ஆண்டவரை கனப்படுத்துவது இல்லை. ஆண்டவரை கனப்படுத்துங்க, காட் ஹானர் பண்ணுங்க. ஆண்டவருடைய பலன், ஆண்டவருடைய ஸ்ட்ரெங்த் உங்களுக்கு எப்பொழுது உண்டு. அல்லேலூயா ஸ்தோத்திரம். என்னைக்குமே ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சியில ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்வதில் ஏகப்பட்ட தடை இருக்கும். ஒரு வேலையை ஆரம்பிச்சோம் முடிச்சோம் இருக்கவே இருக்காது. செஞ்சிட்டு இருப்போம், அதுல ஒரு தடை வரும். ஜெபம் பண்ணிட்டு இருப்போம், அதுக்கு ஒரு தடை வரும். தடை இல்லாத ஆவிக்குரிய காரியங்கள் உலகத்துல எதுவுமே கிடையாது. தடை வரும். நீங்க சபைக்கு வரீங்களா, உங்களுக்கு தடை வரும். நீங்க ஊழியம் செய்றீங்களா, தடை வரும். நீங்க பரலோகம் போறதுக்கு வாழ்றீங்களா, பல தடைகள் வரும். ஆனாலும் நீங்க என்ன செய்யாதீங்க, கர்த்தரை கனப்படுத்துவதில் நீங்க 1 மில்லிமீட்டர் கூட குறைய கூடாது. அல்லேலூயா அல்லேலூயா. புருஷனால தடை வரும், சில நேரத்தில் மனைவியால தடை வரும், பிள்ளைகளால தடை வரும், வேலை மூலமாய் தடைகள் வரும், பல தடைகள். அது எப்படி பிசாசு உங்களை எப்படி தாக்குவானே நமக்கு தெரியாது. நம்ம எங்க கை வச்சா எங்க நீங்க விழுவீங்கன்னா அவனுக்கு தெரியும். கரெக்டா அங்கதான் கை வைப்பான். சொல்லுங்க. ஓட்டத்தை என்ன செய்யாதீங்க, நிறுத்தாதீங்க, ஓடிக்கிட்டே இருங்க. அல்லேலூயா. தடைகள் மத்தியில ஓடுற ஓட்டம் தான் அதிக பலனை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தரை கனப்படுத்த வேண்டும். நம்ம பலன் பெற்றுக்கொள்ள முடியல, தேவனை நேசிப்பதில்லை. ஆண்டவர் எதிர்பார்க்கிற நேசம்,
the love what God expects from us, we are lacking. We are lacking. தேவனிடத்தில் அன்பு கூறுதலில் நாம் காணப்பட வேண்டும். அடுத்து நான்காவது, நாம் தேவனிடத்தில் பண்ண உடன்படிக்கையை நாம் சிலர் மறந்து விட்டோம். ஞானஸ்தானம் எடுத்ததே மறந்துட்டோம். சில நேரத்தில் கர்த்தருடைய பந்தி எடுக்கிறதே மறந்துடுறோம். சில நேரத்தில் வார நாட்களில் சர்ச்சுக்கு போனதே ஞாபகம் மறந்துட்டோம். எத்தனை பேர் நான் சொல்றேன் ஆமேன்னு சொல்றீங்க? அவ்வளோ ஸ்ட்ரெஸ், அவ்வளோ டென்ஷன். we forget. நம்ம ஆராதனைக்கு போறதை மறந்துட்டோம். கர்த்தருடைய பந்தி எடுத்ததை மறந்துட்டோம். ரட்சிக்கப்பட்டதை மறந்துட்டோம். ஞானஸ்தானம் எடுத்ததை மறந்துட்டோம். இதெல்லாம் பிசாசுடைய தந்திரம். மறக்காதீங்க, கர்த்தர் உங்களோடு அவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். நீங்களும் ஆண்டவரோட உடன்படிக்கை செய்திருங்க. அந்த உடன்படிக்கையில உறுதியா இருங்க. கர்த்தருடைய பலன் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அநேக கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம், இந்த இடத்தை விட்டு அப்படி வெளியே போனோம்னே மறந்துடுறோம். விதைக்கிறவன் விதைக்கிறான், ஆனா சில விதை தான் என்ன செய்கிறது? பலன் கொடுக்கிறது. மற்ற விதைகள்லாம் வழி அருகே கற்பாறை, மௌனாது, முள்ளு, கல்லு இதெல்லாம் விளையுது, நெருக்கி போட்டு அழிச்சு போட்டுடுது. நல்லதான் ஜெபிக்கணும், நல்லதான் அதை கர்த்தர் செய்யணும்னு பார்க்கிறேன். ஆனா வீடு போய் சேர்த்துக்குள்ள சாப்பாடுல பிரச்சனை, பல பிரச்சனைகள் வந்து கடைசி என்ன ஆயிடுது? புருஷன் மனைவி பேசுறது இல்ல. மனைவி வாயை திறந்தா புருஷன் ஒரு பேச்சு, ஒரு டைரக்ஷன். புருஷன் ஏதாவது சொன்னா மனைவிமார் கோச்சிப்பாங்க. இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. நாம எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. திட்டினாலும் அடிச்சாலும் உதைச்சாலும் எட்டினாலும் மனைவி தான், புருஷன் தான். அல்லேலூயா. ஏய் உனக்கு ஒண்ணும் தெரியாது புருஷன் சொல்றானா? சரி பரவாயில்ல, ஒரு கொப்பரை, இட்லி கொப்பரை கொடுத்து, இட்லி மாவை கொடுத்து, கொஞ்சம் இட்லி சுடுங்கன்னு சொல்லி கொடுங்க. இட்லி வருதான்னு பாருங்க. நானும் அது மாதிரிதான் ஒரு வீட்டில் போய் நாங்க இட்லி செஞ்சோம். அந்த அக்கா வந்து அவங்களுக்கு கோயம்புத்தூர்ல ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில மீட்டிங் இருக்குன்னு போயிட்டாங்க. என்ன ஒரு நாள் தானே இட்லி செஞ்சு நம்ம சாப்பிடலாம்னு சொல்லி கொப்பரை எடுத்தோம். இட்லி தட்டில் நம்ம எண்ணெயை தடவணும், மாவை ஊற்றணும், உள்ள வச்சோம். 15 நிமிஷம் 20 நிமிஷம் கழிச்சு திறக்கலான்னு பார்த்தா கிச்சனுக்குள்ள போனா நாறுது. என்னடா நாறுது? ஏய் என்னடா நாறுது? என்ன தெரியலையே மச்சான் என்ன. அப்போ நாங்க இங்க பாஷா, அவரை ஜட்ஜி. அப்போ என்னடா திறந்து பார்ப்போம். திறந்து பார்த்தா கர்த்தாவே பயங்கரமான நாத்தம். என்னன்னு பார்த்தா இட்லி கொப்பரையில தண்ணியே ஊத்தாம இட்லி வச்சிருக்கிறாங்க. இப்ப புரியுதா அம்மாவுடைய இது? ஆமா, 2 நாள் அம்மா இல்லைன்னா நம்ம கதை அந்தோ கதை. அந்தோ கல்வாரியில், அதாவது அம்மாமார் இருக்கிறனால தான் நம்ம நல்லா சாப்பிட்டு நம்ம நல்லா இருக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி சொன்னாதான் பாஸ்டம்மா நீங்க சோறு போடுவோம்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாது. அல்லேலூயா. எங்க 2 வீட்டு எங்க பிள்ளைங்க 2 பேரு எக்ஸ்பர்ட், சமையல்ல எக்ஸ்பர்ட். தோசை சுட்டாங்கன்னா அது ISO 9000 சர்டிஃபைடு. அல்லேலூயா. அருமையா சமைக்கிறார் 2 பெண் பிள்ளைகளும். அல்லேலூயா. பாஸ்டம்மா தயவு வேணான்னு சொல்றதுக்கு வாய் வராது. பாஸ்டம்மா வேணும். அல்லேலூயா. அப்போ ஒரு புருஷன் கர்த்தருக்கு பார்வையிலே அவர் மகிமை நிறைந்தவர். மனைவிக்கு, புருஷனுக்கு கீழே தான் மனைவி. அல்லேலூயா. அப்போ குடும்பத்துல பல பிரச்சனைகள் வரும் பொழுது நீங்க தேவட வல்லமை இழந்துடக்கூடாது. ஒருவர் மேல சந்தேகப்படக்கூடாது. எழுதிங்க, ஏன் தேவ பலனை இழக்கிறோம் என்றால் சந்தேகம். என்ன வருது? சந்தேகம் வருது. என் மனைவி யாரோ பாக்குறாளோ. ஒருத்தர் வந்தாரு, பாஸ்டர் என்னன்னே தெரியல பாஸ்டர், என் மனைவி வந்து அவர் மூவ்மெண்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ்லாம் சரியில்லை. என்ன பண்ணலாம் பிரதர்? என்ன நீங்க தான் சொல்லுங்க. என்ன நான் என்ன சொல்றது இருக்கு? மனைவிய அன்பு கூறுங்க. அல்லேலூயா. சொல்லிட்டு அந்த அம்மா ஒரு ஐயா போயிட்டாரு.
அப்புறம் சாயங்காலம் அந்த அம்மா வந்தாங்க. வந்தோடனே, பாஸ்டர் என் வீட்டுக்கு எல்லாத்துக்கும் சந்தேகப்படுறாரு பாஸ்டர், என்னன்னே தெரியல. ஒன்று அம்மா ஓன்னு அழுதுது. அப்போ அவங்க இப்போ இங்கே 2 பேர் இங்கே தான் இருக்கிறாங்க. நான் ஒரு காரியத்தை சொல்றேன் சிஸ்டர், நீங்க செய்றீங்களான்னு. செய்கிறேன் பாஸ்டர். நீங்க இன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு போங்க, உங்க வீட்டுக்காருக்கு என்ன இஷ்டம் சாப்பிட்றதுக்கு செஞ்சு கொடுங்க. கையை பிடிச்சி 10 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எவ்வளோ? 10 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆவியானவர் என்ன செய்கிறார் பாருங்க. எனக்கு நாளைக்கு 11 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணுங்க. அடுத்த நாள் காலையில் ஃபோன் பண்ணாங்க. என்ன பாஸ்டர் செஞ்சனா அவ்வளோ கரியும் என் மூஞ்சிலே வீசிட்டாரு பாஸ்டர். கையை பிடிக்க சொன்னால் கட்ட கட்ட வார்த்தையே பேசி என்னை அப்படி எங்கள் அம்மாவை என்ன என் தங்கச்சியெல்லாம் திட்டி விட்டாரு பாஸ்டர். என்ன அப்படியா? சரி, இன்னிலிருந்து 12லிருந்து 12:30 வரைக்கும் முழங்கால நின்று உங்கள் புருஷனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த அம்மா செஞ்சாங்க. கரெக்டாக 1.5 மாதம் ஆகலை, ஐயா பைக்கில் வலிக்கு கீழே விழுந்துட்டார். வீட்டுக்கு வந்தார். எம்மான்னு வந்தாராம். அன்னைக்கு கையை பிடிக்க மாட்டேன்னு சொன்ன புருஷன் இன்னைக்கு கையை பிடிச்சி வாங்கத்தான் உள்ள உட்கார வச்சு படுக்க வச்சு நல்லா க்ளீன் பண்ணி அந்த காயெல்லாம் மூஞ்செல்லாம் சாணி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்து, அப்பா பயப்படாதீங்க கர்த்தர் கூட இருக்கிறாரு, வாங்க ஆஸ்பத்திரி போகலாம், எக்ஸ்ரே எடுத்துடலாம். அவரு சரிம்மா. அன்னைக்கு திருந்தினவர் பிரதர், ஞாபகம் இருக்கா பிரதர்? அன்னைக்கு திருந்தினவர் இன்னைக்கு வரைக்கும் தங்க கம்பியா இருக்கிறாரு. அப்படிதானே பிரதர்? நான் பார்க்கவில்லை, அவர் இங்கிருந்து என்னை பார்த்து சிரித்துக் கொண்டு இருக்கிறார். பாஸ்டர் சொன்ன உங்க பேர் சொல்ல வரலையே, யாருன்னு சொல்லி யாருக்கா தெரியும்? உங்களுக்கு தெரியாதே, நான் அந்த பக்கமே பார்க்கலையே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உங்க ஜெபம் உங்களுக்கு பலன் உள்ளதா இருக்கும். ஜெபம் இல்லை என்றால் பலன் இல்லை. சொல்லுங்க, ஜெபம் இல்லை என்றால் பலன் இல்லை. ஜெபம் பண்ணினால் கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுப்பார். ஜெப குறைவினாலே கர்த்தரிடத்தில் நம்ம என்ன செய்ய முடியாது? பலத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. நமக்கு விசுவாசம் இருந்தால் தேவ பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவ பலத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தேவ பலனை பெற்றுக்கொள்வதற்கு நாம் விசுவாசம் உடையவர்களா இருக்க வேண்டும். பக்கத்துல கால சொல்லுங்க, தேவ பலத்தை பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 9:22. இயேசு திரும்ப அவளை பார்த்து மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அல்லேலூயா. கர்த்தர் யாரை திடப்படுத்துகிறார்? கர்த்தர் யாரை பலப்படுத்துகிறார்? விசுவாசிக்கிறவனை கர்த்தர் பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என் தேவனால் எல்லாம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை சுற்றி போக பண்ணுவார் கர்த்தர். 40 வருஷம் கர்த்தர் இந்த ஜனங்களை, தம் சொந்த ஜனங்களை வனாந்திரத்துல அலைய பண்ணினார். அல்லேலூயா. சோத்திரம். அன்னைக்கு கூட சொன்ன நானு, பாருங்க, ஒரு பட்டா வாங்குறதுக்கு 8 முறை. அப்போ பிரதர் சொன்னாரு, பாஸ்டர் ஆன்லைன்ல போடுங்கன்னு. ஆன்லைனும் பார்த்தாச்சு, அவங்க தாத்தா லைனும் பார்த்தாச்சு, ஆஃப்லைனும் பார்த்தாச்சு, ஆன்லைன் பார்த்தாச்சு, எந்த லைனும் ஒர்க் பண்ணாதுங்க. அல்லேலூயா. நீ எங்க வேணா போய் சொல்லுன்றாங்க. ஆனா கர்த்தர் பாருங்க, நமக்கு ஒரு தேவ மனுஷனை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தர் அந்த மகனை சந்திக்க வைத்தார். கடைசியா பல அலைச்சல் மத்தியில முழங்கால போட்டு, ஆண்டவரே இனி என்னால இந்த பலன் இல்ல, ஆண்டவரே போதும், ஒவ்வொரு திங்கள் செவ்வாய் போய்கிட்டே இருக்கேன். அவனும் இன்னைக்கு வா நாளைக்கு வான்றான், நாளைக்கு வந்தா அடுத்த வாரம் மழை பெய்யுதுன்றான், மந்திரி வந்துட்டார்னா மந்திரி வந்தான், ஏனுமாலாம் சொல்லிட்டுங்க, நம்ம வேலை நடக்க மாட்டேங்குது. ஆண்டவரே யுத்தம் பண்ண மாட்டீரா? அப்புறம் தான் சொன்ன, சார் இது ஏன் வேலையில விஓ போய் பாருங்க, இதான் விஓ நம்பர், விஓ போன் பண்ண, அவன் கிட்டக்கே மாட்டேன்றாரு. அதுக்கப்புறம் நான் போன் பண்ணா நம்ம ட்ரூ கலர்ல ஜயன் கார்டன் ஏஜி சர்ச் வரும், அவர் எடுத்திருக்காரு. சார் அந்த மாதிரி நான் பேசுறேன் சார், நீங்க பாஸ்டர், ஆமா நாளைக்கு வந்துருங்க, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. போறேன், பார்த்ததே கிடையாது, பைக்ல நின்று எல்லார்ட்டும் பேசிட்டு இருக்காரு. நம்ம போய் நின்ன உடனே பைக்ல கீழே இறங்கி, ஐயா தோத்திரம் ஐயா வாங்கியான்றாரு. அடப்பாய். கேட்டேன், என்னையா உங்களை பார்க்கறது இவ்வளவு போராட்டமா, இவ்வளவு நெருக்கமா? கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு முன்னால உங்களுக்கு விசுவாசம் இருக்கான்னு ஆண்டவர் பார்க்கிறாரு.
நீ சுகமடைவதற்கு முன்பதாக உன்னிடத்துல விசுவாசம் இருக்கான்னு பார்க்கிறாரு. உன்னை பணத்தால ஆசீர்வதிக்கும் போது நீ பணத்துல உண்மையா இருக்கிறேன்னு பார்க்கிறாரு. பணத்துல உண்மை இல்லைன்னா நீ இன்னைக்கு கோடி கோடியா சம்பாதிக்கலாம், ஆனா நீ கண்ணை மூடும் பொழுது ஒரு பைசாவும் கூட வராது. புரியுதா புரியலையா? என்ன புரியுது சொல்லுங்க. பணத்துல, பொறுப்புல, வேலையில, உனக்கு மனைவி கொடுத்த மனைவியில, கொடுத்த பிள்ளைகளை, ஆண்டர் கொடுத்த ஈவு. சொல்லுங்க, கணவன் ஆண்டர் கொடுத்த ஈவு, மனைவி ஆண்டர் கொடுத்தது ஈவு, பிள்ளைகள் கொடுக்கப்பட்டது ஈவு. என் செல்லங்களா, என் கண்களா, எப்படி இருக்கிறீர்கள்? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஏன் துக்கமுகமாய் இருக்கிறாய்? சந்தோஷமா இல்லையே, பார்த்தானே தெரியுது சந்தோஷம் இல்லை. ஏதோ ஒண்ணு. கவலைப்படாத, கர்த்தர் கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. நீ ஆறுகளை கடந்தாலும், நீ தண்ணீரை கடந்தாலும், நீ விசுவாசமாய் உள்ளனாயிரு, ஆண்டவர் உன்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நீ உண்மை உள்ளார். எங்க போனாலும் உண்மை, எங்க போனாலும் தாழ்மை, எங்க போனாலும் பரிசுத்தமாயிரு, எங்க இருந்தாலும் ஆயத்தமாயிரு. கர்த்தர் உன்னை விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஸ்ரீ கேட்கிற, ஆண்டவரே என்னை சுகமாக்கும். ஆண்டவரே என்னை விசுவாசிக்கிறாயா? அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம் உன்னை என்ன செய்தது? ரட்சித்தது. பிரியமான தேவஜனமே, இந்த விசுவாசத்தை அழிக்கதான் இன்னைக்கு சத்துரு காத்துட்டு இருக்கான். எபிரேயர் 11 அதிகாரம் 6 வசனத்துல வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 11:6 வாசிக்கும் பொழுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் உண்டென்றும் அவர் உண்டு. ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் உண்டு, அவர் வார்த்தை உண்டு, ஜீவன் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, கர்த்தர் உண்டு, அவருடைய வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அற்புதம் செய்வார். ஐயா, கர்த்தர் அற்புதம் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுக்கு ஒரு பிரசங்கமே தேவையில்லை. நீ இருக்கிற சூழ்நிலை கர்த்தர் விசுவாசித்தா போதும், உனக்கு அற்புதம் நடக்கும். நீ விசுவாசித்தாலே விடுதலை உண்டாகும். அல்லேலூயா. ஏன் நீ இன்னும் அழுது கொண்டிருக்கிறாய்? மகனே, நீ ஏன் தேங்குகிறாய்? நான் உன்னை பலப்படுத்துகிறேன் அல்லவா, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் கர்த்தர் சொல்கிறேன் அல்லவா. 2 வார்த்தைகள், 3வது வார்த்தையும் அடியான் வாயில கர்த்தர் நீங்க தான் போடுறாரு. நீ கலங்கவே கலங்காத. நீ தனியா இல்ல, நீ தனிமையா இல்ல. உன்னை அழைத்தவர் உன்னோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை வேறு பிரித்தவர் உன்னோட கூட இருக்கிறார். உலகத்தில் இருப்பவனை காட்டில் உனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் இயேசு பெரியவர். அல்லேலூயா. இந்த இயேசு உன்னோட கூடவே இருப்பாரையா. பெரிய மனுஷன் உன்னை கைவிடுவான். அல்லேலூயா. பிசினஸ் இருக்கும் பொழுது அன்னைக்கு சீஃப் மினிஸ்டருடைய பிஏ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவங்க காஷ்மீரி சேர்ந்தவங்க. என்ன இருந்தாலும் ஒரு போன் உடனே ஷீல் பிக்கப். சொன்னேன், மேடம் இது இம்மிடியேட் டு டு தட். ஆனா டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க. கை உடைஞ்ச மாதிரி. ஒருத்தர் சொன்னாங்க, ஐயா டேய் உனக்கு கை உடைஞ்ச மாதிரி இல்லடான்னு. டேய் வாழ்க்கை ஃபெயிலியர்ரா, வாழ்க்கை எல்லாம் போயிடுவாங்க. அனுபவிச்சு சொல்றாங்க, பெரிய ஆளுங்களாம் போயிடுவாங்க. ஆனா உலகத்தையே உண்டாக்கின ஆண்டவர் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும், ஏன் உலகத்தை உண்டாக்கினார் தான், அதனால உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் அவர் எப்படிப்பட்டவர்? பெரியவர். அவர் உன்னை கைவிட மாட்டார். நீ அவரிடத்தில் சேரும் பொழுது அவர் உண்டு என்று நீ என்ன செய்ய வேண்டும்? நீ விசுவாசிக்க வேண்டும். தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் நிச்சயமா பலன் அளிப்பார். பிரதர் சிஸ்டர், நிச்சயம். நீ அழுதா ஆண்டவர் தாங்க மாட்டாரு. நீ முட்டி போட்டா ஆண்டவர் கிரியை செய்வாரு. ஸ்தேவான் முட்டி போட்டான். ஹல்லேலூயா. கல்லெறிந்து கொண்டிருக்கிறாங்க. ஸ்தேவானை என்ன செய்து கொண்டிருக்கிறாப்ல? முழங்கால் பட்டிட்டான். அது அடி கல்லு ஒவ்வொன்னா அவன் மேல விழுது. ஒவ்வொரு அடியும் அவன் மரண அடி. ஒவ்வொரு அடியும் அவன் ஜீவன் இழந்து கொண்டிருக்கிறான். ஜீவன் இழக்கிற நேரத்தில் கூட அவன் முழங்கால் படியிடுகிறான். என்ன நடந்தது தெரியுமா? அவன் மரிக்கும் பொழுது வானம் பரலோகம் திறந்தது. The door of heaven will open for the person who prays on the knee.
The person who prays before God, the doors of the heaven will open unto you. Hallelujah. நிச்சயமாய் கதவு உனக்கு திறக்கப்படும். Amen. Hallelujah. 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 உலகம் மூடுகிற கதவை பார்க்காதே. இந்த உலகம் கதவை மூடும். இந்த உலகம் ஒரு நாள் கதவை மூடும். ஒரு நாள் நானும் பாஸ்டமாவும் என் கூட பிறந்த அக்கா வீட்டுக்கு போறோம். கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சார் என்று சொல்லுவதற்காக நாங்கள் போகிறோம். கதவு திறக்கப்படவில்லை. ஜன்னல்ல இருந்து வந்த வார்த்தை, அப்பா அம்மா சொல்லிட்டாங்க, மாமா நீங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு. சரிம்மா, நாங்க இவ்வளவு தூரம் வந்துட்டோம், ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்க. அதுவும் கிடையாது. கதவு அடைக்கப்படும். மறக்காத, கர்த்தர் பரலோகத்தின் கதவை திறந்து வைத்திருக்கிறார். When the doors of this earth may close Hallelujah. unto you, Amen. Amen. never see the closed door. கதவு அடைக்கப்பட்டதை பார்க்காத, திறந்திருக்கிற கதவு பரலோகத்து மேல பாருங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்தவராக இருக்கிறார். இன்னும் எத்தனை நாட்கள் மூடின கதவே தட்டி கொண்டு இருப்பீங்க? என்னைக்கு அந்த கதவு உங்களுக்கு திறக்கும் தெரியுமா? திறக்கவே திறக்காது. உலகத்தானுக்கு திறக்கும், ஆனா உங்களுக்கு திறக்காது. ஏன்னா ஆண்டோட முத்திரை உங்க மேல போடப்பட்டிருக்கிறது. The name of the Lord is been upon you. ஆண்டோட முத்திரை உன் மேல இருக்கு. ஆண்டோட முத்திரை உன் மேல இருக்குன்னா நீ எங்க என்னதான் வலைய போட்டாலும் வெறும் வலை தான் வருங்க. முழுவதும் பிரயாசப்பட்டாங்க, உன் மேல அந்த முத்திரை இருக்கு. நீ ஆண்டோடைய பிள்ளை, நீ கிறிஸ்தவன் கிடையாது. மத ரீதியா நீ வாழல, நீ உண்மையா இருக்கிற. பாடுகளை நீ சகித்துக் கொண்டு இருக்கிற. சர்ச்சுக்கு எதுக்கு போறோம்? ஆசீர்வாதத்திற்கு. ஏமாந்து போகாதையா. ஏமாத்துறவங்க நிறைய பேர் ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார். 48 முறை ஒரு ஆசீர்வாதம் 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 பாட்டு. எப்படிதான் கஷ்டப்பட்டு பாடினாங்க அந்த பாட்டை ஏற்றினானே தெரியல. ஆசீர்வாதம் 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 ஆசீர்வாதம். அதையும் பாடுறாங்க, அதையும் மக்கள் கேட்கிறாங்க, அதையும் விசுவாசிக்கிறாங்க. ஆனா நான் சொல்றேன், வசனத்தை விசுவாசிங்க, நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். ஹல்லேலூயா. நீ ஆண்டவரை சுமந்துக்கோ. ஹல்லேலூயா. ஆண்டவரை விடாதீங்க, ஆண்டவரை பற்றி கொண்டிருங்க. அவர் உங்களை பலப்படுத்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மூடின கதவுக்கு முன்னாடி நின்று கதவை தட்டாதீங்க. மூடின கதவை திறக்க அவர் வல்லமை உள்ளவர். எப்போ திறப்பார்? பரலோகத்தின் பழக்கனியை பாருங்க, அது உங்களுக்கு திறக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. லூக்கா 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். The Luke Gospel chapter 18 verse 8. சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது, மனுஷகுமாரன் வருகிற நாட்களிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். பூமியில விசுவாசம் இருக்காதுங்க. இயேசு கிறிஸ்து வருகிற நாட்களிலே பூமியில விசுவாசம் இருக்காது. ஏன்னா இன்னைக்கு சும்மா ஒரு காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு போனாலே ஒரு ஐடி கம்பெனில 15,000 20,000 25,000 30,000 40 50 60 70 70,000 வாங்கின உடனே அப்பதான் கம்ப்யூட்டர் கம்பெனி சொல்லுவான், டேடே இவனுக்கு ரொம்ப சம்பளம் கொடுக்குற மாதிரி தெரியுது, இவனுக்கு முன்ன மாதிரி இப்ப ஸ்கில் இல்லையே, வீட்டுக்கு அனுப்பிச்சிருவான். 70,000 வர்ற வரைக்கும் நீ வேலை செய்யலாம். 70,000 சம்பளம் வரைக்கும் நீ கோட்டு தான், சூட்டு தான், வீடு தான், பங்களா தான், பிளாட்டு தான், காரு தான், எல்லாம். எத்தனை ஆயிரக்கணக்கான இன்னைக்கு பெங்களூர்ல நடக்க போற ஒரு சம்பவம், மிக அதிர்ச்சியான சம்பவம். ஹல்லேலூயா. எத்தனையோ ஐடி கம்பெனிகள் இன்னைக்கு எல்லாம் ஒவ்வொன்றா மூடிட்டு இருக்காங்க. எத்தனை பேரு, ஐயோ 18 வருஷம் வீட்டு லோனை கட்டிட்டேன், இன்னும் 2 வருஷம் வேலை போயிடுச்சு. அன்னைக்கு சொல்றான், ஐ லாஸ்ட் மை ஜாப் 18 இயர்ஸ். நான் என்ன பண்ணேன்? இஎம்ஐ கட்டிட்டே இருந்தேன். 2 வருஷம் என்ன செய்யணும்? அவன் போய் ஹோட்டல்ல வேலை செய்யறான், பல இடங்களிலே போய் வேலை செய்து அவன் கிடைக்கிற சம்பளத்தை அந்த வீட்டு இஎம்ஐக்கு மாத்திரம் கட்டுறதுதான். எவ்வளவு பெரிய உலகம் பாருங்க, எவ்வளவு மோசம் போகிற உலகம். அன்னைக்கு இருந்த பாஸ்டர் ஜீவானந்தம், பிரதர் ஜீவானந்தம் ஒரு பாட்டு பாட, நம்ப வேண்டாம் நம்ப வேண்டாம் இந்த உலகை நம்ப வேண்டாம், நம்ப வேண்டாம் நம்ப வேண்டாம் இந்த உலகை நம்ப வேண்டாம், ஆசை காட்டி மோசம் செய்யும்
பாலுலகை நம்ப வேண்டாம். ஆசை காட்டி மோசம் செய்யும் பாலுலகை நம்ப வேண்டாம். நம்பிக்கையை வைத்து உங்களை கழுத்தறுக்கிற உலகம். அல்லேலூயா. ஆனால் இந்த சீர பெற்ற ஜனம் பாக்கியமுள்ளது. கர்த்தரே தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் 3000 பேருக்கு போஷித்த தெய்வம், 5000 பேரு போஷித்த தெய்வம், மீதியான துணிக்கைகளை எடுத்த தெய்வம், தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின தெய்வம், ஆமென். குஷ்டரோகிகளை சுகமாக்கின தெய்வம். ஹல்லேலூயா. சீஷர் வந்து நிக்கிறாங்க, ஆண்டவரே வரி பணம் கட்டணுமே. அப்படியாப்பா, அதானே, ஓகே ரைட், போ. புட்டி ஒரு மீனை புட்டிச்சு அத வாயில என்ன இருக்கும்? அத காசு உனக்கும் கட்டு எனக்கும் கட்டு. தேவன் எப்படிப்பட்டார் பாருங்க. சும்மா இல்லங்க ஆண்டவர். ஊழியனா சும்மா கிடையாது, விசுவாசனா சும்மா இல்ல, பரிசுத்தனா சும்மா இல்ல, அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இயேசுவுடைய வருகை நாட்களிலே விசுவாசம் இருக்காது. ஆனா விசுவாசம் இல்லாத சந்ததி என்ன ஆண்டவர் சொல்கிறார்? விசுவாசம் இல்லாத விபச்சார சந்ததி என்று கர்த்தர் சொல்கிறார். தேவஜனமே, விசுவாசம் உடையவர்களாய் இரு. கர்த்தர் உனக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ரோமர் 14:23 வாசிக்கிறோம், விசுவாசத்தினால் வராதது எல்லாம் பாவமே. மார்க் 9:24 வாசிக்கிறோம், 9:24, மார்க் 9:24. உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிற ஆண்டவரே, உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். இப்போது நாட்களில் நம்ம செய்ய வேண்டியது, ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். எப்படி ஜெபிக்கணுமா? எப்படி ஜெபிக்கணும்? எதற்காக ஜெபிக்கணும்? பங்களா வாங்குற தப்பு இல்லங்க. நானும் இப்ப பாருங்க, வீடு நம்ம இடிச்சு கட்டதான் போறோம். வேண்டான்னு பார்த்தேன், ஆர்டர் வந்துட்டார் போயிடலான்னு. ஆனா பிள்ளைங்க சரி, அவங்களுக்கு நம்ம கட்டி கொடுப்போம். நமக்கு வீடு வேண்டாம், எனக்கு வீடு. நானும் பாசம் ஏதாவது வீட்டுல பிள்ளை நம்ம எங்க 2 இது நம்ம தான். ஆனா நம்ம கூட தான் பிள்ளைங்க இருப்பாங்க. ஆனா நமக்குன்னு தனியா இது வேண்டாம், நமக்கு ஒரு ரூம் இருந்தா போதும். அல்லேலூயா, சோத்திரம். மேல 2வது மாடியில ரூம் இருக்கு, அங்க போய் இருந்துடலாம் தான் நான் யோசித்தேன். சரி, நமக்கு சபையோட நம்ம சொல்றத நம்ம வாழ்க்கையில செய்யணும், செய்யறத பிரசங்கம் பண்ணலாம். அதுதான் எனக்கு என்னுடைய வாஞ்சை. அல்லேலூயா. இந்த பூமியில நமக்கு எதுவுமே வேண்டாம். சரி, பிள்ளைங்களுக்கு கொடுப்போம். அல்லேலூயா. எங்கேயா நம்ம ரூம்ல நம்ம இருந்துப்போம், மீது சாப்பிடுறதுக்கு வீட்டுக்கு போவோம், மீதெல்லாம் இங்க சர்ச்சு தான். அதுதான் எங்களுடைய வாஞ்சை. அல்லேலூயா, சோத்திரம். அவ்விசுவாசம் நீங்கும்படி என்ன செய்யுங்க? உதவி செய்யுங்க என்று எப்படி ஜெபிச்சா? கண்ணீரோடு. இந்த நாட்களிலே ஆண்டவரே கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்குள்ள இருக்க அவ்விசுவாசத்தை இன்னைக்கு நம்ம அந்த கண்ணீரை பார்க்க போறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் கண்ணீரோட ஜெபிக்க போறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, சோத்திரம். அல்லேலூயா. மூடின கதவு இந்த உலகத்தில் இருக்கிறது, திறந்த வாசலை கர்த்தர் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவ்விசுவாசம் நீங்கும்படி என்ன செய்யணும்? கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். 23வது வசனம், இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால், விசுவாசித்தால் ஆகும், எல்லாம் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கூடும். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாம நீங்க கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறீங்க, திறக்க மாட்டேங்குது. விசுவாசம் இல்லாம ஜெபத்தை கேட்டுட்டு இருக்கோம், ஒண்ணும் வர மாட்டேங்குது. அல்லேலூயா. பாஸ்டர், நான் தான் விசுவாசத்தோடு ஜெபம் பண்றேன். விசுவாசிக்கிறவனுக்கு சந்தேகம் இருக்காது, விசுவாசிக்கு பயம் இருக்காது, விசுவாசிக்கு கலங்க மாட்டான். விசுவாசி பதறான், விசுவாசி பதறான், காம கூலா இருப்பான். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. இந்த சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் 12 பேர் இயேசு கூட கடல்ல போயிட்டு இருக்காங்க. காற்றும் கடலும் என்ன செய்கிறது? பட்டங்கள மோதுது. அப்போ இவனுங்க ஏஞ்சி, ஆண்டவரே ஆண்டவரே எழுமோ. என்னடா நாங்கள் மடிந்து கவலையே இல்லையா? அட பாவிகளா, சைத்தான் குட்டிகளே, என்னடா வேணும் உங்களுக்கு? முதல்ல அந்த அப்போஸ்தலர் அதட்டிட்டு அப்புறம் எதை அதட்டுறாரு? இவர் எப்படிப்பட்டவரோ? அட பாவிகளா, 3 வருஷம் கூடியே இருந்து சாப்பிட்டு நடந்த அற்புதத்தெல்லாம் இவர் யாரு? உன் கூட தானே இருந்தாரு இத்தனை வருஷமா.
படகை விட சொன்னாரு. விடுறதுக்கு முன்னால படகு ஃபுல்லா மீனை கொடுத்தாரு. சமாரியா ஸ்திரியை குறித்து பேசுறாரு. 3000 பேருக்கு போஷிக்கிறாரு. 5000 பேர் போஷிக்கிறாரு. குருடர்கள் கண்ணை திறக்கிறாரு. ஊமையனை பேச வைக்கிறாரு. முடவனை நடக்க வைக்கிறாரு. செவுடனை காண வைக்கிறாரு. படுக்கையோடு வந்தவங்களை நடக்கிறான். திமிர்வாதக்காரன் நடக்கிறான். செத்தவ நடக்கிறான். செத்த வாலிபன் பாடைய தொட்டா நடக்கிறான். இதெல்லாம் பார்த்தோன்னே நீர் யார்? அவிசுவாசம் நீங்கும்படி இந்த நாட்களில் ஜெபம் பண்ணுங்க. யோவான் ஸ்நானங்க இயேசு கிறிஸ்துவுக்கே ஞானஸ்நானம் கொடுத்தவன். வேதனை சிறைச்சாலையில் வந்து என்ன கேட்கிறான், நீர்தானா? இல்லை என்றால் வேறு ஒருவர் வருவதற்காக நாங்கள் இன்னும் காத்திருக்கணுமா? யோவான் ஸ்நானகனுக்கே சந்தேகம் வந்துருச்சியா? தோல் ஆடை, வெட்டுக்கிளி, தேன், காட்டுத்தேன், தேன், வேற ஒண்ணுமே சாப்பிடு. நசரேயன் கரெக்டா போயிட்டு இருந்தது. திடீர்னு அவிசுவாசம் வந்தோடனே சண்டை வருதா? உண்மையா ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா பாஸ்டர்? உண்மையா நான் ஆண்டவரோட பிள்ளை தானா? உண்மையா கர்த்தர் என் கூட இருக்கிறாரா? ஏன்னா ஆண்டவர் செய்வாரா? எனக்கு கட்டாயம் செய்வார், நிச்சயம் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. முழு விசுவாசம் இல்ல, கால் விசுவாசம். முழு விசுவாசம். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. சோத்திரம். எங்க சித்தி ஒருத்தர் அப்பாவோட கூட பிறந்த தம்பி சித்தி சொன்னாங்க, ஊழிய ஆரம்பிச்சு நாங்க நடத்திட்டு இருந்தோம். அவங்க சொன்னாங்க, பரவாயில்லடா, ஆண்டவர் உங்களுக்கு ஊழியத்தை கொடுத்தாரு, நீ செத்து போயிருவேன்னு நினைச்சோம். எங்க சித்தி சொன்னாங்க, நீ செத்து போயிருவேன்னு நினைச்ச, பரவாயில்ல, ஆண்டவர் உனக்கு ஜீவனை கொடுத்துட்டாரா, இந்த ஊழியத்தினால நீ ஜீவனோட இருப்ப, நீ சாகவே மாட்டேன்னு சொன்ன வார்த்தை என் நேற்று ராத்திரி தான் அந்த வார்த்தை காதுக்கு வந்துச்சு. நீ சாகவே மாட்ட. அந்த அம்மா போயிட்டாங்க. அந்த அம்மா கல்ற மேலதான் அப்பாவை வச்சிருக்கிறோம். ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எவ்வளவு நல்லவர். என் தம்பி சித்திக்கு கீழே இருக்கிறான், தம்பிக்கு மேல கல்றையில். ஆமா, இப்படி சொன்னவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க. ஆண்டவர் என்ன ஜீவனோடு வச்சிருக்கிறார். கட்டாயம் நான் ஆண்டோட வருகையை பார்ப்பேன். அதான் ஏன் விசுவாசம். நான் மறிக்க மாட்டேன். மறிக்க மாட்டீங்களா பாஸ்டர்? நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அதான் விசுவாசம். கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். அதான் விசுவாசம். இந்த வார்த்தை என்னை பலப்படுத்தும். அதான் விசுவாசம். நான் தளர்ந்து போக மாட்டேன். அதான் விசுவாசம். நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். அதான் விசுவாசம். கர்த்தர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். அதான் விசுவாசம். ஆனா கடைசி நாட்கள விசுவாசத்தை காண்பாரோ. யோவான் ஸ்நானனே நடுங்கி போயிட்டான். கூடவே இருந்த சீஷர்கள் நடுங்கி போயிட்டாங்க. தேவஜனமே, நீ தளர்ந்து போகாத. கர்த்தர் உன் கூட இருக்கிறார். அவர் உன்னை பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அநேக காரியங்கள் நான் ஒன்னு கடைசியா ஒரு 2 காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. ரோமர் 1:17 வாசிக்கிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். விசுவாசத்தினால், தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். தேவஜனமே, நீ பிழைக்கிறது உன்னுடைய அனுபவத்திலே அல்ல. உனக்கு ஆண்டவர் கொடுக்கிற வருமானம் உன்னுடைய பலத்தினால் அல்ல. உனக்கு பின்னால வர ஒவ்வொரு ஆசீர்வாதமும் அதுக்கு பின்னால ஒரு ரகசியம் இருக்கிறது. அதுதான் கிருபை. சொல்லுங்க, கிருபை. நீ மாசம் சம்பளம் வாங்குறது அவருடைய கிருபை. ஆமென். நீ சாப்பிடுறது கிருபை. கிருபை. ஆமென். ஆமென். நம்ம இங்க உட்கார்ந்து இருப்பது அவருடைய கிருபை. கிருபையா, 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 கிருபை. அவருடைய கிருபை. பிழைப்புக்கு பின்னால சொல்லுங்க, பிழைப்புக்கு பின்னால ஆண்டவருடைய கிருபை, இயேசுடைய கிருபை. எல்லாம் சொல்லுங்க, இயேசுடைய கிருபை. எல்லாம் சொல்லுங்க, இயேசுடைய கிருபை, இயேசுடைய கிருபை. இயேசுடைய வருகை நாட்களில் விசுவாசத்தை காண்பாரோ. இல்ல பிரதர், சிஸ்டர், கவலையப்படாதீங்க. நீர் விசேஷித்தமானவர். நீர் கண்ணீர் விடுறியா? விசேஷித்தமானவர். உனக்கு யார் இல்லைன்னு நினைக்கிறாங்களா? விசேஷித்தவர். இயேசு கைவிடவே மாட்டார்.
அவரை அண்டிக் கொள்ளுங்க. அவரை அண்டிக் கொண்டவர்கள் பாக்கியவான்கள். அவர் நம்பினோர் மாண்டதே இல்லை. அல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. இதுதாங்க விசுவாசம். இவன் லைஃப கரெக்டா டியூன் பண்ணுங்க. உனக்கு உலகம் வேணும்னா உலகத்துக்கு பின்னால இரு, கர்த்தர் தான் வேணும்னா கர்த்தர் பின்னால இரு. கர்த்தரோட நீ நடக்கும் பொழுது உனக்கு தடுமாற்றங்கள் வரதான் செய்யும். ஏன்னா ஜீவனுக்கு போற வழி எப்படிப்பட்ட வழி? குறுகனான வழி. மரணத்துக்கு போற வழி, ஆமா. ஹலோ ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஜிங்கா சக்கர ஜங்கா, டங்க டக்கர டங்கா. எங்க சர்ச்சிலங்க ஒருத்தன் சொன்னா, நான் அவனக்கான ஒரு சினிமாக்காரனை சொல்லி அவனை காட்ட நான் சூப்பர். கத்தர் உன்னை ஏன் ஒன்னு மொட்டை அடிப்பாரு. கத்தர் முன்பா, அவர் பரிசுத்துக்கு முன்பாக நம்ம விளையாடவே கூடாது. நம்ம நிக்கிறோம், மூச்சு விடுறோம். இன்னைக்கு நம்ம ரட்சித்து நம்ம கையில பைபிள் வச்சுருக்கிறோம்னா அவரோட கிருபைங்க, அவரோட கிருபைங்க. இதுல 31,105 என்னமோ வசனம் இருக்குது. ஒரு எழுத்தும் வல்லமை உள்ளது. ஒவ்வொரு வசனமும் உங்களுக்கு பலனை கொடுக்கக்கூடியது. அவரை பற்றி கொள்ளுங்க. நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான். நீதிமான் அப்பத்துக்காக அலைந்து திரிவது இல்லை. அல்லேலூயா. நீதிமான் வெட்கப்பட்டு போவது இல்லை. கண்களை மூடி ஜெபம் பண்ண. ஆண்டவரே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்குள்ள அவிசுவாசம் இருக்கு, ஐயோன்னு நான் சொல்லிடுறேன், கலங்குறேன், திகைக்கிறேன். நான் கதவுக்கு முன்னாலேயே வருஷமா தட்டிட்டு இருக்கேன், பல வருஷமா தட்டிட்டு இருக்கேன். அண்ணன் என்ற ஒரு கதவை தட்டிட்டு இருக்கேன், என் கூட பிறந்த அக்கா என்ற கதவை தட்டிட்டு இருக்கேன், மாமியார் கதவை தட்டிட்டு இருக்கேன், மாமனார் கதவை தட்டிட்டு இருக்கேன், அப்பா கதவை தட்டுறேன், அம்மா கதவை தட்டுறேன், தம்பி கதவை தட்டுறேன், தங்கச்சி கதவை தட்டுறேன். எந்த கதவும் திறக்கப்பட மாட்டேங்குதே, திறக்காது. இன்னைக்கு ஆண்டோட வார்த்தையின்படி நீ ஆண்டோடத்துல விசுவாசமாயிரு. தேவனிடத்துல சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் பதிலளிப்பார் என்று விசுவாசிக்கும் பொழுது உன் வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். கர்த்தர் செய்யறது மகிமையா இருக்கும், மனுஷன் செய்யறது அது அருவருப்பா இருக்கும். ஆனா கர்த்தர் நமக்காக எல்லா வெற்றியும் உங்களுக்கு எல்லாம் செய்து முடிப்பார். அல்லேலூயா. ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுப்பார். அவர் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். நித்திய வாழ்க்கை ஆண்டவர் கொடுப்பார். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. எல்லாம் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற ஆண்டவரே அவிசுவாசம் நீங்கும்படி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிகமாய் அவன் ஊக்கமாய் ஜெபம் பண்ணா. அது போல ஆண்டவர்ட்ட எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, சூழ்நிலையே பார்த்துட்டு இருக்கிறீங்க, நிலைமையே பார்த்துட்டு இருக்கிறீங்க, என்னைக்கு மாறுமோ? மாறவே மாறாது. நீங்க மாறினா கர்த்தர் அற்புதங்களை செய்ய ஆரம்பிப்பாரு. ஹல்லேலூயா. நீங்க எதை பார்த்துட்டு இருக்கிறீங்க? என்ன கேட்டுட்டு இருக்கீங்க ஆண்டவர்கிட்ட? முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும். கர்த்தர் உங்களுக்கு கூட கொடுக்கிற ஆண்டவர் தான். ஆனா முதலாவது நீங்க என்ன செய்யணும்? அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். தேவ ராஜ்யத்துக்காக என்ன செஞ்சீங்க? ஆண்டவருக்காக என்ன செஞ்சீங்க? ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? ஆண்டவருக்கு நம்ம எது செய்யறோமோ இட் should be with pain. ஹல்லேலூயா. கையை தட்டுறீங்களா? அந்த கையை தட்டுறதுல ஒரு வழி இருக்கணும். ஆமென். நிக்கிறதுல ஒரு வழி இருக்கணும், கொடுப்பதுல ஒரு வழி இருக்கணும். ஆமென். கர்த்தருக்காக வாழ்வதுல ஒரு வழி இருக்கணும். we should have a pain. அந்த பெயினோட கொடுக்கிறதா your sacrifice will be accepted. hallelujah. காயினும் ஆபேலும் கொண்டு வந்தாங்க. ஆமென். hallelujah. காயின் ஈஸியா செலுத்திட்டு போயிட்டான், ஆபேல் ரத்தத்தை கொடுத்தான். ஆமென். there was a pain. hallelujah. there was a pain in the sacrifice. நீங்க கொடுக்கறதுல ஒரு வேதனை. அந்த வேதனையோடு ஆண்டவரே நான் கொடுக்கிறேன், ஆனா நான் கொடுக்கிறேன், என் நேரத்தை கொடுக்கிறேன், என்னையே கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ளும். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கூடும். ஆமென். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. உலகத்துல இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், பெரியவர், பெரியவர். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்குள்ள விசுவாசம் பெருக. ஹல்லேலூயா. அதிகமா தேவனுடைய வசனத்தை கேட்கணும், கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு எழுத தெரியாது, படிக்க தெரியாது, வாசிக்க தெரியாது, ஆனாலும் வசனத்தை நீங்க போட்டு கேட்க 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 கர்த்தருடைய மகிமை உங்களை மூட ஆரம்பிக்கும். கர்த்தருடைய மகிமை உங்களை மூட ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல.
ஆண்டவர்களை விசேஷித்தவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya, ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் யாருக்காக வாழுகிறேன்? இயேசுவுக்காக வாழுகிறேன். ஹalleluya. இந்த உலகத்துக்காக வாழல, இந்த சமுதாயத்துக்காக வாழல. அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, அது வேண்டாம் ஐயா. ஹalleluya. ஆண்டவருக்காக வாழுகிறவர்களை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். ஆண்டவர் நிச்சயமா இவனை மேன்மையாக வைப்பார். நிச்சயமாய் ஆண்டவர் தலையை உயர பண்ணுவார். நிச்சயம் ஆண்டவர் முகத்தை பிரகாசிக்க வைப்பார். ஹalleluya. யோசேப்பு சிறைச்சாலையில் அவன் முகம் இருளாய் இருந்தது. ஆனால் அது அல்ல அவனுடைய வாழ்க்கை. நாள் வந்தது, ஏற்ற நேரத்திலே கர்த்தர் யோசேப்பை சிறைச்சாலையில் இருந்த அவனை அடுத்த ஒரு மணி நேரத்தில் அவன் எங்க வருகிறான்? அரண்மனைக்கு வருகிறான். ஹalleluya. அவன் தன்னுடைய சொப்பனத்தை அங்க சிறைச்சாலையில் இருந்த பானபாத்திரக்காரனுக்கும் பந்தி விசாரிப்புக்காரனுக்கும் சொன்னான். அது நடந்தது. ஆனா பந்தி விசாரிப்புக்காரன் என்ன பண்ணல, ராஜாட்ட சொல்லல, மறந்துட்டான். மறக்க செய்யறது கர்த்தர். ஹalleluya. அந்த நேரம் வரல. அந்த நேரம் வந்த உடனே அந்த பந்தி விசாரிப்புக்காரன் என்ன சொல்றான்? ராஜாவே, இப்படி ஒருத்தன் இருக்கிறான், அவன் சிறைச்சாலையில் இருக்கிறான், அவன் எனக்கு உண்டான காரியத்தை சொன்ன பொழுது என் வாழ்க்கையில அப்படியே நடந்தது ராஜாவே. சொல்லும் பொழுது அவனை கொண்டு வராங்க சிறைச்சாலையில இருந்து. சவரம் பண்ணி வஸ்திரத்தை உடுத்து வைத்து, தேவஜனமே, ஆண்டவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. நீ அழுது கொண்டு இருக்கலாம், சிறைச்சான அனுபவத்தோடு இருக்கலாம், கட்டப்பட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பலத்துல சார்ந்திருங்க. கர்த்தரை கைவிடவே மாட்டார். எல்லா கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. கொஞ்ச நேரம், ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு நான் சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், சிலருக்கு புரியாம இருக்கலாம். ஆனா உண்மையா சின்சியரா ஒப்பு கொடுங்க. சின்சியரா ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களுடைய சின்சியாரிட்டியை பார்க்கிறாரு, உங்க ஃபெய்த்ஃபுல்னஸ் பார்க்கிறாரு, உங்களுடைய உண்மை இருதயத்தை காண்கிறார், உண்மை ஆவியை ஆண்டவர் பார்க்கிறாரு. அதிகமா ஜெபம் பண்ணா அவிசுவாசம் நீங்கும்படி கர்த்தர் அவிசுவாசத்தை எடுத்து போட்டாரு. அங்க ஒரு அற்புதம் நடந்தது. ஹல்லேலூயா. கரங்களை சேர்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி ராஜா. ஹalleluya, ஹalleluya. பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு நீ இடைப்பட்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர், இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே விசுவாசத்தில் பெருகி தேவ பலனை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய பாதுகாப்பு ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். வருகைக்கு ஆயத்தப்படுத்தும், சபையை பரிசுத்தப்படுத்தும், ஒவ்வொருவரையும் திடப்படுத்தும், சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், புது பலனை தாரும். ஆண்டவர் பெரிய காரணங்களை செய்யும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.